கடவுள் வந்து திடீர்னு இவரோட பேஜை காமிச்ச மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. காசு சம்பாதிக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் டே நான் வரும்போது எனக்கு ஒரு டைலாக் தான், ஆளை பார்த்தா டம்மியா இருக்கான் ஆனா இவனுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்ற மாதிரிதான். ஹாய், என் நேம் சுகன்யா. நான் ஊர பக்கத்துல இருந்து வரேன். நான் வந்து ஒரு 4 இயர்ஸா வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். பட் ஆனால் மேக்கப் வரும், ஆனால் ஹேர் ஸ்டைல் சுத்தமாக வராது. நான் நிறைய மேக்கப் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்காது ஹேர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா பஃப் இப்படி வச்சிருக்கணுமா அப்படி வச்சிருக்கணுமா, எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ட்டே இருக்காது. நான் அப்போ ரீசெண்டாக போனோமா இந்த மந்த்து ஃபர்ஸ்ட்லேயே நான் ஒரு மேக்கப் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, ஹேர் ஸ்டைல் சுத்தமாக கான்ஃபிடென்ட் இல்லை. அங்கே முடிச்சோன்னு நினச்சேன், இல்லை நம்ம அந்த மந்த்து கண்டிப்பாக ஹேர் ஸ்டைல் கிளாஸ் போயே ஆகணும், எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சும்மா இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருக்கும் போது நிஷோக்கு அண்ணன் வந்திருந்தாங்க. அப்போ நான் சும்மா நார்மலாக தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் நான் நிறைய பேருக்கு நான் டிஎம் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி நான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருக்கிட்டுமே கால் பண்ணி கேட்டேன், எனக்கு இது மட்டும் வராது, எனக்கு இந்த பேக்கும் வராது, இந்த சின்ன சின்ன விஷயம் எனக்கு என்ன டெக்னிக்ஸ் தெரியாது, இது மட்டும் எனக்கு தெரியணும். ஏன்னா எல்லாம் ஹேர் ஸ்டைலும் நம்ம வந்து மானிட்டர்ல பாக்குற மாதிரி தான் இருக்கும், கிட்ட போய் பாக்குற மாதிரி இருக்காரு. அவங்க என்ன செக்ஷன் எடுக்கிறாங்க, என்ன பேக்கும் எப்படி பண்றாங்க, எதுவுமே தெரியாது. அப்ப எனக்கு ரொம்ப ஃபியராகவே இருந்துச்சுன்னு, இந்த பைசா கட்டிட்டு வேஸ்டா போயிடுமோ, ஏன்னா ஒரு காசு சம்பாதிக்கிறதுன்றது பெரிய விஷயம், அது நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு நான் பயத்திலேயே இருந்தேன். அப்ப நிஷோக்கானா தான் என்ன பண்ணாங்க, எனக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க, என்னம்மா உங்களுக்கு ஜாயின் பண்றீங்களா? நம்ம சொன்னேன், இல்லை நான் இப்போ ஜாயின் பண்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றேன் அப்படின்னு. ஏன் என்ன ரீசன்னா, இந்த கேஷ் ப்ராப்ளம், ஏன்னா அந்த டைம்ல எனக்கு கமிட்மெண்ட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பே பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்க படிக்கும் போது முடிங்க. அவர் அதை சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நீங்க கேஷ் பண்ணா பண்ணுங்க, பண்ணலன்னா போங்க. அவரோட வேலை வந்து நிறைய பேர் வந்து சும்மா என்கொயரி தான் பண்ணுவாங்க, ஆனா அவர் ஃபுல்லா ஃபாலோ பண்ணி எங்களுடைய ப்ரொஃபஷனல் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை இவங்க எல்லாம் கண்டிப்பா கத்துக்கணும், இவங்கள இந்த மாதிரி வராங்கன்னா நல்லா க்ரோ ஆகணும்னு தான் அவரு ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓ வேண்டாம் நம்ம அத்த மேக்கப் போனா அந்த பைசால கிளாஸ் கத்துக்கலாம். ஆனா இவருக்கு கேட்டே இருக்கும் போது எனக்கே ஒரு இவரே நம்மளை கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம கண்டிப்பா போய் கத்துக்கணும் அப்படின்னு தான் நான் கிளாஸ்க்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் டே நான் வரும்போது எனக்கு ஒரு டைலாக் தான், ஆளை பார்த்தா டம்மியா இருக்கான் ஆனா இவனுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்ற மாதிரிதான். பார்க்கும் போது எனக்கு வந்தோன்னு, ஐயோ இது என்ன, இது தெரியாம பே பண்ணிட்டோமா, சுத்தமா இருக்கு எதுவுமே தெரியாது போல, எனக்கு பயமாயிடுச்சு. நான் எப்பவுமே நான் என்னென்ன கிளாஸ் போறேனோ என் ஹஸ்பண்ட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஆனா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், அம்மா இந்த கிளாஸ் போனா எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த கிளாஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவர் கிளாஸ்ல மட்டும்தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட நல்லா சூப்பரா சொல்லி தராருமா, ஒருத்தரும் இண்டிவிஜுவலா வந்து என்னென்ன மிஸ்டேக்கோ சொல்லி தராரு. ஈவன் என்ன திட்டினா கூட என்ன திட்டாருமா, ஆனா அது நான் பண்ணல அதுக்காக அவர் திட்டாரு, அந்த எனக்கு எல்லாரும் திட்டாரு அப்படின்னு சொல்லி நான் திருப்பி அது நல்ல எஃபெக்ட் போட்டு பண்ணேன். மத்த கிளாஸ் எல்லாம் வந்து சொல்லி தரலையே, எனக்கு ஐயோ சீக்கிரம் போகணும் அப்பதான் இதெல்லாம் கத்துக்க முடியும், இல்லைன்னா சரியா அடுத்த வாட்டி சொல்லி தர மாட்டாங்க. இவர் கிளாஸ்னா போதும், எனக்கு போதும், நீங்க போதும், எனக்கு கத்து கொடுத்தது போதும், இதுக்கு மேல எனக்கு நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அந்த மாதிரிதான் நிறைய எனக்கு ஹேர்ஸ்டைல்ஸும் சரி, மார்க்கெட்டிங் சரி, சுத்தமா எனக்கு இன்ஸ்டால எப்படி போஸ்ட் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஆனா இவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சலிக்காம நம்ம என்னென்ன டவுட் கேட்டாலுமே அது மாதிரி ஜென்யூனா சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, பட் நான் ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனா எங்க கிட்ட ஒரு கொஞ்சம் ஜென்யூனா நடந்துக்கிட்டாங்க, எங்க கிட்ட இண்டிவிஜுவலா எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் நிஷோக்கானாக்கும் ஒரு பாண்டிங் எனக்கு கிரேட் ஆயிடுச்சு. எனக்கு அவரு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. நான் இந்த கிளாஸ்க்கு வந்தது எனக்கு 100% நான் சாட்டிஸ்ஃபையா இருக்கேன். எப்பவுமே எல்லாத்தையும் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், காசு வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த கிளாஸ் போயிட்டேனே. நான் அண்ணங்கிட்ட கூட கேட்கும்போது எனக்கு கேட்கும்போது நான் இதுக்கப்புறம் எந்த கிளாஸும் நான் போய் கத்துக்கவே கூடாது, இதான் என்னுடைய லாஸ்ட் கிளாஸா இருக்கும் ஹேர் ஸ்டைலுக்கு அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. கண்டிப்பாப்பா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் என்ன டவுட்டோ நான் எல்லாமே சொல்லி கொடுப்பேன்,
அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப நான் வந்து எனக்கு என்ன இப்ப ஃபீல் ஆகுதுன்னா, எவ்வளவு பிரைட் வந்தாலுமே நான் கான்பிடென்டா எடுத்து என்ன ஹேர் ஸ்டைல் கேட்டாலுமே நான் கம்பல்சரி அதை அழகா நீட்டா நான் பண்ணி கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து நிஷோக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கடவுள் வந்து திடீர்னு இவரோட பேஜை காமிச்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு நிறைய பேர் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா ஜென்யூனா இருந்தாங்க. நாங்க லாஸ்ட் வரைக்கும் நாங்க நல்ல இவர் பேரை நல்லா காப்பாத்தணும். இந்த ஃபீல்ட்ல நாங்க இன்னும் நல்லா க்ரோ ஆகணும். எவ்வளவு மேல போனாலும் இவரை நாங்க வந்து ப்ரௌட் பண்ணிட்டே இருக்கணும்.